ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விண்டோஸ்லேருந்து எப்படி நம்மளோட காலி மிஷினுக்கு வந்து ஒரு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ ரெண்டு லிங்க்குமே நம்மளோட பயோவில் இருக்குது. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாலும் யூடியூப்லேயும் இருக்கும், அதே மாதிரி இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலையும் இருக்கும். சரி, ஓகே. ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ வந்து டைரெக்டாக நம்மளோட பிசிக்கு போயிடுவோம். பிசிக்கு போயிட்டு நான் வந்து டவுன்லோட்ஸில் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது காலி டு விண்டோஸ் அப்படின்னு போட்டுருக்கேன். இங்கே வந்து 2 பிக்சர்ஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட விர்ச்சுவல் பாக்ஸுக்கு போய்டுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, நான் 2 காலி லினக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இப்போ நான் இதில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன், நான் இதில் காமிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்ஸ் வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் ஷேர்டு ஃபோல்டர்ஸ்ன்னு இருக்குல்ல, அதுக்கு வந்துடுங்க. அங்கே வந்தோடனே இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு இது இருக்குங்களா, ஆட் பண்ணுற மாதிரி, அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதாவது ஃபோல்டர் பார்த்து கேட்குதா, இதை கிளிக் பண்ணிவிட்டு அதர் ஃபோல்டர் கொடுங்க. நமக்கு விண்டோஸில் உள்ள ஃபைல்லாம் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் டவுன்லோடு போயிடுங்க. காலி டு விண்டோஸ் இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிங்க. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு நேம் போட்டு சேவ் பண்ணிங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகேங்களா, செலக்ட் பண்ணிட்டோம். நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துருச்சு, அந்த ஃபோல்டரோட நேமும் வந்துருச்சு. இதை ஆட்டோ மவுண்ட் மட்டும் செட் பண்ணிங்க, வேறு எது வேணாம். ஆட்டோ மவுண்ட் மட்டும் செட் பண்ணிங்க. ஓகே பண்ணிவிட்டு இங்கேயும் ஜஸ்ட் ஓகே பண்ணிக்கணும். ஓகே பண்ணதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக நம்ம காலி லினக்ஸ்குள்ளே போவோம். ஓகே, இப்போ என்னோட காலி மிஷின் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இங்கே வந்துட்டு ஜூம் பண்ணிக்கலாம். அது அங்கே ஃபோல்டர் வந்துடும், பட் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கான்ஃபிகரேஷனுக்கு sudo apt install -y reinstall open -vm -tools desktop ஸ்பேஸ் விட்டு fuse 3 அப்படின்னு போட்டு என்டர் பண்ணிடுங்க. நமக்கு எப்பயும் போல் பாஸ்வேர்ட் கேட்கும் இல்லையா. சரி, ஓகே, பாஸ்வேர்ட் கொடுத்தோம். இப்போ வந்து நமக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக அப்டேட் ஆகட்டும். நீங்களும் இதே மாதிரி இதே ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஓகே. இப்போ நமக்கு முடிஞ்சிச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா காலி -weeks அப்படின்னு போட்டு என்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது, 4-5 ஆப்ஷன்ஸு. அதில் வந்து விர்ச்சுவலேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனுக்கு வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துட வேண்டியதான். அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா யுவர் சிஸ்டம் இஸ் ஆல்ரெடி கான்ஃபிகர்ட்.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப என்ட்ரு பண்ணிவிட்டு இதை வந்துட்டு குயிட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நமக்கு இந்த இது முடிஞ்சிச்சு. கண்ட்ரோல் டி கொடுத்தா க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ இது வந்து நம்மளோட இது காமிக்குது பார்த்தீங்களா, காலி டு விண்டோஸ். என்னோட ஃபோல்டர் நான் என்ன போட்டிருந்தனோ அந்த ஃபோல்டரு இதில் நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நம்ம அங்கே வச்சுருந்த பிக்சர்ஸ் இங்கே காமிக்குது. ஓகேங்களா. பிக்சர்ஸ் மட்டும் இல்லை, வீடியோஸு, ஏதாவது பிடிஎஃப், ஆடியோ, இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் இங்கேருந்து அங்கே மாற்றணும் அப்படின்றதுக்கு வந்து சிரமப்பட்டுருந்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. இது எல்லாமே நாங்கள் வச்சுருந்தேன், அது உங்களுக்கு இங்கே காமிக்குது. ஒன்ஸ் இது இங்கே காமிச்சிட்றேன், அங்கே காட்டுது. நம்ம வேறு ஏதாவது இங்கேருந்து அங்கே ஷேர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே ஏதாவது டவுன்லோட் பண்ணி அதை ஷேர் பண்ணனாலும் நீங்கள் இதுக்கு வந்துட்டு டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு அந்த ஃபைல் வந்துடும். ஓகேங்களா. இதுதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் புரியும். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாலையும் நம்மளை ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு அப்டேட்டில் நம்ம பார்ப்போம்.